வணக்கம் இனிய உறவுகளே. இன்னைக்கு நாம சமைக்க போவது பூரண கொழுக்கட்டை. இது பண்டிகை சமயத்துல மட்டுமில்லாம மற்ற நாட்களிலும் அடிக்கடி சமைக்கலாங்க. ஏன்னா அரிசி, வெல்லம், தேங்காய் ஆவியில வேக வைக்கும் போது இது இடுப்புக்கு பலம் கொடுக்கும் மருந்தாக மாறுதுங்க. சாப்பிடவும் சுவையா இருக்கும். சரி, வாங்க சமைக்கலாம். நான் இங்க 2 வித பூரணம் செஞ்சிருக்கேன். ஒன்று இனிப்பு அதிகமா, ஒன்று இனிப்பு குறைவா. இப்ப முதல் பூரணம் செஞ்சிடலாங்க. இந்த கப்ல தான் எல்லாம் மெஷர் பண்ணிருக்கேங்க. நீங்க எந்த அளவுனா எடுத்துக்கலாம். 3/4 கப் துருவிய தேங்காய், 3/4 கப் வெல்லம், 1/2 கப் இடித்த பொட்டுக்கடலை. இப்போ ஒரு பாத்திரத்துல வெல்லம் இதோட 50 ml தண்ணீர் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க விடுங்க. அடிப்பிடிக்காம இருக்க கலந்துட்டே இருங்க. கொதித்து வந்தவுடன் தேங்காய் சேர்த்து 2 நிமிடம் வேக விடலாம். இதோட 6 பொடி செய்த ஏலக்காய், பொட்டுக்கடலை சேர்த்து கலந்து விட்டா முதல் பூரணம் ரெடி. இப்போ 2வது பூரணம். இந்த பூரணத்துல இனிப்பு குறைவா இருக்குங்க. அதனால இதை டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிட்டா கூட ஒன்றும் ஆகாது. 1 கப் கடலை பருப்பு, 3/4 கப் துருவிய தேங்காய், 3/4 கப் வெல்லம் தேவைப்படுதுங்க. ஒரு குக்கர்ல நல்லா கழுவிய கடலை பருப்பு, அதோட 1/2 கப் தண்ணீர் சேர்த்து ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்து 4 விசில் வரும் வரை வேக விடலாம். பாருங்க, பருப்பு நல்லா வெந்துடுச்சு. பருப்பு ஆறியவுடன் ஒரு மிக்சியில போட்டு அரைத்து வைத்து கொள்ளலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல வெல்லம் இதோட 50 ml தண்ணீர் சேர்த்து கொதித்தவுடன் தேங்காய், 6 ஏலக்காய் சேர்த்து 3 நிமிடம் வேக வைக்கலாம். இப்போ இதோட பருப்பு சேர்த்துடலாங்க. பருப்பு சேர்த்து கெட்டியா வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லயே கலந்துட்டே இருங்க. பாருங்க, இது போல கெட்டியா வரணும். பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துல 2 கப் பச்சரிசி மாவு. நான் பச்சரிசி மாவை 3 மணி நேரம் ஊற வைத்து காய விட்டு அரைத்து எடுத்து வச்சிருக்கேங்க. முடியலன்னா ரெடிமேட் பச்சரிசி மாவை கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாவை 5 நிமிடம் லோ ஃப்ளேம்ல வறுத்தெடுங்க. இப்போ தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்துல 1/2 கப் தண்ணீர், 1 ஸ்பூன் நெய், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. இப்போ கொதித்த தண்ணியை மாவோட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விடலாம். மாவு சூடு கொஞ்சமா குறைஞ்ச உடனே நல்லா பிசைஞ்சு கொள்ளலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. பாருங்க, இது போல மாவை சாஃப்டா பிசைஞ்சுக்கணும். மாவை எப்போதும் மூடி போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா காஞ்சிடும். இப்போ நம்மக்கிட்ட எல்லாமே ரெடியா இருக்குங்க. கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது போல ஒரு வாழை இலையில எண்ணெய் தடவி இது போல சின்ன சின்னதா உருண்டையை எடுத்து பொறுமையா தட்டிட்டு இதுல 1 ஸ்பூன் பூரணம் சேர்த்து மடிச்சுக்கலாம். இது போல கொழுக்கட்டை அச்சு கிடைக்குதுங்க. இதுல கூட செய்யலாம். இந்த அச்சில எல்லா பக்கம் படர்ற மாதிரி எண்ணெய் தடவிட்டு இது போல டைட்டா பிடிச்சுக்கங்க. இதுல ஒரு உருண்டை மாவை சேர்த்து இது போல எல்லா பக்கம் படர்ற மாதிரி அழுத்திட்டே வாங்க மாவை. இதுல கொஞ்சமா பூரணம் வச்சுக்கலாம். அப்புறமா இதுல ஒரு சின்ன துண்டு மாவை எடுத்து அந்த பூரணத்தை அப்படியே மூடிக்கலாம்.
பாருங்க எவ்வளவு அழகா நம்ம கொழுக்கட்டை வந்திருக்கு. இது போல எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இது போல ரெடி பண்ண எல்லா கொழுக்கட்டையும் இட்லி பாத்திரத்துல 15 நிமிடம் வேக வச்சு எடுத்தா நம்மோட சுவையான கொழுக்கட்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and please subscribe. நன்றி, வணக்கம்.